அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன் நான். சத்யதெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை
காலை வந்தனங்கள். It's a great joy and a pleasure for us to come into your homes this day. இந்த நாளிலே உங்களுடைய இல்லத்துக்குள்ளே பிரவேசிப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And before we go to the word of God, ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக shall we close our eyes and look to the Lord in prayer? கண்களை மூடி ஆண்டவரை ஜெபத்தோடு நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence this morning. இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள் வந்திருக்கிறோம். We thank you, Lord, that you are God. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறதுனால நன்றி We செலுத்துகிறோம். thank you that you are in control of every situation. எல்லா சூழ்நிலையும் நீர் உம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறதுக்காக நன்றி No செலுத்துகிறோம். matter what happens in our life, என்ன எங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் no பரவாயில்லை. matter what circumstances come upon us, ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்கள் பேரிலே வந்தாலும் we thank you that you are God. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறதுனால உமக்கு நாங்கள் And நன்றி now as we செலுத்துகிறோம். hear your word, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது we pray that you will speak into each one of our hearts. ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீ பேசும்படியாய் May ஜெபிக்கிறோம். our hearts and our ears, O God, be receptive to your word this day. ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் இருதயமும் எங்கள் செவியும் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க உதவி That we செய்யும். will not only be hearers of your word but doers also. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Thank you, Lord, for hearing our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி In செலுத்துகிறேன். Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. For this morning's meditation, இந்த காலை தியானத்திற்காக if you have your Bibles with you, உங்களோடு கூட வேதம் இருக்குமானால் turn your Bibles to the book of Isaiah, உங்களுடைய வேதத்தை ஏசாயா புத்தகத்துக்கு திருப்புங்கள். chapter 43, 43ஆம் and அதிகாரம் reading verse 19. 19ஆம் வசனம். Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வேலிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். The last part of this verse இந்த வசனத்தின் கடைசி பாகத்தை நாம் பார்க்கும் is பொழுது what I would like to meditate this morning. இதை குறித்து தான் இந்த கால வேளையிலே நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். I will make a way in the wilderness and rivers in the desert. நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வேலிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். In the wilderness there can be no way. வனாந்தரத்திலே வழி இல்லை, It's just wilderness. அது வனாந்தரமாய் இருக்கிறது. Everything is only sand. அங்க பார்க்கும்போது எல்லாம் மணலாய் காணப்படுகிறது. There is no provision. அங்க எந்த நாம் வேண்டிய பொருட்கள் அங்க இல்லை. There is no water. அங்க தண்ணீர் இல்லை. There is no protection for you there. அங்கே உனக்கு பாதுகாவல் இல்லை. But my Bible says, ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, in that wilderness, அந்த வனாந்தரத்திலே my God will make you a way. என்னுடைய ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். Not only that, அது மாத்திரமல்ல, in the desert he shall make rivers of living waters to flow on. அங்கே அந்த வனாந்தரத்திலே அங்கே உனக்கு நீரூற்றை உண்டாக்குவார். In the desert there is no water. அங்கே வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை. In the desert there is no river. அங்கே ஆறுகள் இல்லை. In the desert there is no dam. வனாந்தரத்திலே அங்கே டேம் எதுவும் இல்லை. But ஆனால் my Bible says, என் வேதம் சொல்லுகிறது, in that desert அந்த வனாந்தரத்திலே God shall make a river. அங்கே ஒரு நீரூற்றை, ஒரு ஆறை உனக்கு What is உண்டாக்குவார். the meaning of that? அதோட அர்த்தம் என்னவென்றால், No matter what your circumstances, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, no matter what you are going through, எந்த வழியிலே நீ ஊடுருவி போய் கொண்டிருந்தாலும் சரி, no matter how hard, how difficult your way, உன்னுடைய வழிகள் எவ்வளவு கஷ்டமாய் கடினமாக இருந்தாலும் சரி, no matter how many doors that are closed before you, உனக்கு முன்பாக எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, still ஆனாலும் there is a God who will make a way in the wilderness. அந்த வனாந்தரத்திலே உனக்கு ஒரு வழியை உண்டாக்க ஒரு ஆண்டவர் உண்டு. Why? ஏன்? My Bible declares, என்னுடைய வேதம் அறிவிக்கிறது, He is God. அவர் ஆண்டவராய் இருக்கிறார். He is Jesus. அவர்தான் இயேசு. He is the only one who can do the impossible. அவர் ஒருவர் மாத்திரம்தான் கூடாத காரியத்தை செய்யக்கூடியவர். He is the only one who can do that which no man can do for you. மனுஷன் உனக்கு செய்யக்கூடாத காரியங்களை அவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு செய்ய முடியும். And that is why the Bible says, அதுதான் வேதம் சொல்லுகிறது, in the wilderness வனாந்தரத்திலே I shall make a way, ஒரு வழியை உண்டாக்குவேன். and in the desert அவாந்தர வேலியிலே I shall make rivers to flow on. ஆறுகளை உனக்கு உண்டாக்குவேன். Amen. ஆமென். Who? யார்? Jesus. இயேசு. He is the only one அவர் who can make a way for you. அவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு வழியை உண்டாக்கக்கூடியவர். And so I have titled my message this morning, இன்றைக்கு ஒரு தலைப்பு இதுக்கு கொடுத்திருக்கிறேன். He made a way. அவர் ஒரு வழியை உண்டாக்குறவர். Some time ago, சில நேரங்களுக்கு முன்பாக
My daughter sent me a link to this song. ஒரு பாட்டுக்கு ஒரு குறிப்பை என்னுடைய மகள் எனக்கு அனுப்பினார். And that song said, அந்த பாடல் சொல்லுகிறது, He made a way. அவர் ஒரு வழியை உண்டாக்கினார். How He did it, I do not know. அவர் எப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. But He made a way for me. ஆனால் அவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். Standing in the midst of a test. ஒரு Standing in the midst of a test. ஒரு சோதிப்பின் நேரத்திலே நாம் நிற்கும் பொழுது, holding on to the faith I have upon God, ஆண்டவரை உறுதியாய் விசுவாசத்தோடு கூட பிடித்துக்கொண்டு, you made a way for me. ஒரு வழியை நீர் எனக்கு உண்டாக்கினீர். Nothing can catch our God by surprise. எந்த காரியமும் ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது இல்ல. Because He has everything figured out upon your life. உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் அங்கே ஒரு வடிவமைத்திருக்கிறார். When we see there is no way to win, அந்த வழியை மேற்கொள்ள அதை ஜெயிக்க உனக்கு இல்லாத இருக்கும் பொழுது, the Lord opens a way for you. அந்த நேரத்திலே ஒரு வழியை உனக்கு அவர் திறக்கிறார். When there seems no one to give you any provision, உனக்கு யாரும் எந்த பொருட்களும் கொடுக்காத ஒரு நிலையிலே நீ இருக்கும் பொழுது, God opens the door and meets that need for you. ஆண்டவர் கதவை திறந்து அந்த தேவையை அவர் உனக்கு சந்திக்கிறார். Why? ஏன்? Because He made a way. ஏனென்றால் அவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். And for church this morning, சபையாரே, உங்களுக்கு இந்த நாளிலே God is making a way. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். Maybe all you can see is darkness before you. உனக்கு முன்பாக காண்கிற யாவையும் இருளாக இருக்கலாம். Maybe all you can see is problems and difficulties. நீ எல்லாம் காண்கிற எல்லா காரியங்களை பார்க்கும்போது அது கஷ்டமும் ஒரு நெருக்கடியாய் பிரச்சனையா இருக்கலாம். Maybe all you see is only sickness and disease. நீ பார்க்கிற எல்லா காரியமும் வியாதியும் வியாகுலமுமாய் இருக்கலாம். Maybe all you see is only financial trouble. எல்லாம் நீ பார்க்கும்போது ஒரு வேளை பண பற்றாக்குறையா இருக்கலாம். All you see is trouble on every side. எல்லாம் நம்மளை சுற்றிலும் நம்மளுக்கு பிரச்சனை உண்டு. But I stand before you this morning இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற and I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Jesus will make a way for you. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். Why? ஏன்? His word declares it. அவர் வார்த்தை அறிவிக்கிறது. In that wilderness He shall make a way for you. அந்த வனாந்தரத்திலே அவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். And in that desert He shall make rivers to flow. அவாந்தர வேளையிலே ஆறுகளை உண்டாக்குவார். Why? ஏன்? He is the divine God. அவர் தெய்வீகம் உடையவர். There is no one else like unto Him. அவரை போல ஒருவரும் நமக்கு யாரும் இல்லை. He is the powerful God. அவர் வல்லமை உள்ள He தேவன். is the almighty God. அவர் மகத்துவம் உள்ள He தேவன். is the El Shaddai God. அவர் எல்ஷடா தேவனாய் இருக்கிறார். He is the Alpha. He is the Omega of your life. அவர் அல்பா ஒமேகாவாய் உன் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். And this morning, இந்த கால வேளையிலே if you will trust Him, அவரை நீ நம்புவீரானால், then He will make a way for you. அப்பொழுது அவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். Maybe you are going through a wilderness this morning. ஒருவேளை இந்த கால வேளையிலே வனாந்தர வழியாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். The Lord looks at you and says, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், in this your wilderness, இந்த உன்னுடைய வனாந்தரத்திலே I am making a way for you. நான் அதிலே உனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறேன். Maybe you are going through a desert. ஒருவேளை அவாந்தர வேளையிலே நீ போய் The கொண்டிருக்கலாம். Lord is looking at you and saying, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், in this desert that you are walking, அந்த அவாந்தர வேளையிலே I shall make rivers of water to flow to you. அங்கே உனக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஆறுகளை உனக்கு உண்டாக்குவேன். For my first point this morning, இன்றைக்கு என்னுடைய முதலாவது குறிப்பு, I want us to look to the life of Joseph. இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்க விரும்புகிறேன். Joseph, யோசேப்பு a young man, அவர் ஒரு வாலிபனாய் இருந்தார். but this young man, ஆனால் இந்த வாலிபனோ, the Bible says, வேதம் சொல்கிறது, in the book of Genesis in chapter 40, ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம், we see that he is in the prison. அவர் அங்க சிறைசாலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Why is he in the prison? ஏன் அவர் சிறைசாலையிலே இருக்கிறார்? Not because of any fault of his, அவருக்கு எந்த தவறும் தப்போ அவர் செய்யவில்லை. but because, ஆனால் அவர் what did he do? என்ன செய்தார் என்றால், He was faithful to his God. அவர் ஆண்டவருக்கு ஒரு உண்மை உள்ளவராய் இருந்தார். If you look at his background, அவருடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, he lost his mother at a very young age. அவன் சிறுவனாய் இருக்கும்போது தாயை இழந்தவனாய் இருந்தான். He was hated and betrayed by his brothers. அவனுடைய சகோதரராலே அவன் வெறுக்கப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் He இருந்தான். was put in the pit.
அங்கே ஒரு குழியிலே அவன் போடப்பட்டார். Then he was sold to the Ishmaelites. அங்கே இஸ்மவேல் இடத்திலே அவனை விற்று போட்டார்கள். And these Ishmaelites brought him to Egypt to be sold again. அப்போ அங்கே இஸ்மவேலர்கள் அவர்களை அங்கே எகிப்துக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். And here he was bought by Potiphar as a slave. அங்கே போத்திபார் வீட்டுக்கு அவனை ஒரு அடிமையாக கொண்டு வந்தார்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, because of Joseph, யோசேப்பினாலே Potiphar's house was blessed. போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. How was it blessed? அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? Joseph யோசேப் was faithful to God even in the small things of life. சின்ன சின்ன காரியத்திலே கூட யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, he was sold by his brothers, betrayed by his brothers. வெறுக்கப்பட்டு அவர்கள் விற்கப்பட்டு அவர்கள் சகோதரர்களால் விற்கப்பட்டார்கள். But when he came to this Potiphar's house, ஆனால் இந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் வந்த பொழுது the Bible says, வேதம் சொல்லுகிறது, Potiphar saw that God was with Joseph and blessed him in everything he did. யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று போத்திபார் அறிந்தார். So what did he do? அதனால அவன் என்ன செய்தான்? He gave him the keys of everything in his house to this Joseph. அவனுடைய வீட்டின் எல்லா சாவியும் அவன் கரத்தில், யோசேப்பினுடைய கரத்திலே அவன் கொடுத்தான். Who was this Joseph? இந்த யோசேப்பு யார்? A slave. அவன் ஒரு அடிமையா இருந்தான். But because he was faithful, அவன் உண்மையா இருந்தபடினால், because he remembered his God in a strange land, அவன் அந்நிய தேசத்திலே அவன் ஆண்டவரை நினைவு கூர்ந்து இருந்தபடினால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, in that house he became an important person. அந்த வீட்டிலே அவன் ஒரு முக்கியமான நபராய் காணப்பட்டான். What the Bible says, வேதம் சொல்லுகிறது, Potiphar's wife போத்திபாருடைய மனைவி one day came and took him into her bedroom. அவள் வந்து ஒரு நாள் இவனை அவளுடைய படுக்கை அறைக்கு இழுத்து கொண்டு போனாள். What did he say? அவன் என்ன சொன்னான்? How can I do such a great sin against my God? என்னுடைய ஆண்டவருக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? What did he do? அவன் என்ன செய்தான்? He left the coat that was in this lady's hand and he ran out of the house. அந்த சகோதரி இடத்துல இருந்த அவனுடைய துணியெல்லாம் விட்டு அவன் வெளியே ஓடி போனான். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? When Potiphar came home in the evening, அப்போ மாலை வேளையிலே போத்திபார் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது, his wife gave a false account and report. அவனுடைய மனைவி யோசேப்பை குறித்து தப்பான ஒரு காரியங்களை அவனிடத்திலே சொல்லுகிறார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, he was put in the prison. அதனாலே அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். Forsaken and forgotten by family and brothers. குடும்பத்தினாலே சகோதரனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டு மறந்து போனவனாய் காணப்பட்டான். In a strange land in Egypt. அங்கே அந்நிய தேசமாகிய எகிப்திலே அவன் இருந்தான். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? He allowed himself to accept the ways of God. ஆண்டவருடைய வழிகளை அவன் ஏற்றுக்கொள்ள தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். He had a dream when he was in his home. அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. What was that dream? அந்த சொப்பனம் என்னவென்றால், he saw the sun and the moon and those 11 stars bow down before him. அங்கே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் அவைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். But now he is in the prison. ஆனால் இப்பொழுதோ அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். No way for him to come out. அவன் வெளியே வர ஒரு வழியும் அவனுக்கு இல்லாதிருந்தது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, even in that prison, அந்த சிறைசாலையிலே கூட he found favor before that prison officer. அங்க அந்த சிறைசாலையின் தலைவனிடத்திலே அவனுக்கு அங்கே ஒரு தயவு கிடைத்தது. What happened? என்ன நடந்தது? That officer gave him the keys of the prison. அந்த சிறைசாலையின் சாவியை அந்த சிறைசாலை அதிகாரி அவனிடத்திலே கொடுத்தார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, he took care of everything in that prison. அந்த சிறைசாலையிலே எல்லாவற்றுக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். No way to escape from that pit. அந்த குழியிலிருந்து வெளியே தப்பித்து வர ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. No way to escape from Potiphar's house as a slave. அவன் அடிமையாக போத்திபார் வீட்டிலிருந்து வெளியே வர ஒரு வழி இல்லாமல் இருந்தது. No way to escape from that prison. அந்த சிறைசாலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இல்லாமல் But இருந்தது. church this morning, ஆனால் சபையாரே இந்த கால வேளையிலே he held on his faith to God. ஆண்டவரிடத்திலே அவன் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தான். What happened? என்ன நடந்தது? God opened a way in that desert wilderness. அங்கே அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். Where are you this morning in God's school of life? உன்னுடைய வாழ்க்கையின் பள்ளிக்கூடத்திலே ஆண்டவருக்குள்ளே நீ எங்கே இருக்கிறாய்?
Are you learning lessons? நீ பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாயா? Are you passing every examination? ஒவ்வொரு பரீட்சையிலே நீ வெற்றி பெற்று வருகிறாயா? Are you going on to teach to graduate? நீ போய் அங்கே பட்டம் பெற்றவர்களுக்கு நீ அதை போதிக்கிறாயா? During the times of testing, are you anxious or is your faith strong? அந்த in your God? பரீட்சையின் வேளையிலே ஆண்டவருக்குள்ளாக உன்னுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, this man Joseph, இந்த மனிதனாகிய யோசேப்பு even in that prison, அந்த சிறைசாலையிலே கூட where there was no way of escape, தப்பித்துக்கொள்ள ஒரு வழியும் இல்லாத சூழ்நிலையிலே he still allowed his God to work in and through his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னும் அவனுக்குள்ளே கிரியை செய்ய அவனை ஒப்பு கொடுத்தான். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், This Pharaoh இந்த பார்வோன் had a dream. அவனுக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. He forgot that dream. அந்த சொப்பனத்தை அவன் மறந்து போனான். He called his magicians. அவனுடைய எல்லா வாசிக்கிற கூடியவர்களை அவன் கொண்டு வந்தான். He called the black magic people. அங்க எல்லாம் அந்த மந்திரவாதிகள் எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு And he வந்தான். told them, I've had a dream, tell me the dream and also the interpretation. நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதை நீ சொல்ல வேண்டும், அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்றார். They say, அவர் சொல்லுகிறார், if you tell us the dream, நீர் எனக்கு அந்த சொப்பனத்தை சொல்வீரானால் I will tell you the interpretation. அதோட அர்த்தத்தை நாங்கள் சொல்லுவோம். But he was angry. ஆனால் அவனோ கோபமா இருந்தார். And he said, tell me the dream and also the interpretation. நீ எங்களுக்கு என்னுடைய சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், நீங்கள் எனக்கு அதோட அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். And suddenly the butler remembers. அங்கே பான பாத்திரக்காரன் நினைவுக்கு வந்தது. Joseph is there in the prison. அங்க யோசேப்பு சிறைசாலையிலே இருக்கிறான். He was the one who interpreted my dream. அவன்தான் என்னுடைய கனவை அது அர்த்தத்தை எனக்கு சொன்னான். So he comes to Pharaoh and he says, அங்கே பார்வோன் இடத்திலே வந்து, he says, in the prison அங்க சிறைசாலையிலே there is a slave called Joseph. அங்கே ஒரு அடிமையாக யோசேப்பு என்னப்படுகிறவன் He இருக்கிறான். will tell you the dream. அவன் உன்னுடைய சொப்பனத்தை சொல்லுவான். So they call for him and he comes out. அங்கே அவனை அழைக்கிறார்கள். He comes out before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக அவன் வருகிறான். And Pharaoh says, tell me the dream and also the interpretation. என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லும், அதுக்குரிய அர்த்தத்தையும் நீ சொல்ல வேண்டும் என்று யோசேப்பிடத்திலே What does சொல்லுகிறான். the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Joseph told Pharaoh the dream யோசேப்பு பார்வோனுக்கு அவனுடைய சொப்பனத்தை சொன்னான். and told him the interpretation. அதுக்குரிய அர்த்தத்தையும் அவன் பார்வோனுக்கு சொன்னான். What happened? என்ன நடந்தது? A slave. ஒரு அடிமை. But now, ஆனால் இப்பொழுதோ what does Pharaoh say? பார்வோன் என்ன சொல்லுகிறான் என்றால், You will now become the second ruler in all of Egypt. அங்கே எகிப்திலே நீர் எல்லாவற்றிற்கும் நீர் இரண்டாவது ராஜாவாக ஆளுகை செய்கிறவராய் நீ இருப்பாய். Impossible with man. மனுஷனால இது கூடாதது தான். But with my God all things are possible. ஆனாலோ என்னுடைய ஆண்டவரால எல்லாம் கூடும். Joseph never expected this to come his way. அவனுடைய வழியிலே இவைகள் வரும் என்று யோசேப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. But he held on to the dream that God gave him. அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனத்தை அதை உறுதியாய் அவன் அதை பிரித்து கொண்டான். What happened? என்ன நடந்தது? Where there was no way, God opened the way for him. அவனுக்கு எங்கேயும் வழி இல்லாத ஒரு நிலையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை திறந்தார். From that pit, அந்த குழியிலிருந்து to the prison, அங்க சிறைசாலைக்கு, and from the prison, சிறைசாலையிலிருந்து, and now to the palace as second ruler over all Egypt. இப்பொழுது அரண்மனையிலே அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அவன் ஒரு இரண்டாவது ராஜாவாக ஆளுகிறவனாய் அவன் உயர்த்தப்பட்டான். How was it possible? இது எப்படி இது நடந்தது? God made a way. ஆண்டவர் ஒரு வழியை அவனுக்கு உண்டாக்கினார். Humanly not possible. இது மனுஷனால இது யோசிக்க முடியாது. But with God all things are possible. ஆனால் என் ஆண்டவரால எல்லாம் கூடும். God opened the door. ஆண்டவர் வழியை திறக்கிறவர். God made the way. ஆண்டவர் வழியை உண்டாக்குறவர். And from that prison he became a officer. He became a ruler in all of Egypt. அங்கே அந்த சிறைசாலையிலிருந்து அந்த அரண்மனையிலே அவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாய் மாறப்பட்டான். Church this morning, சபையாரே இந்த காலவேளையிலே, if you will wait for your God, நீர் உன்னுடைய ஆண்டவருக்காக நீ காத்திருக்கும் பொழுது, he will work in and through you this morning. இந்த காலவேளையிலே அவர் உனக்குள்ள எல்லாவற்றையும் கிரியை செய்து பொறுப்பெடுத்துக் கொள்வார். What kind of prison are you this morning in? இந்த காலவேளையிலே எப்பேற்பட்ட சிறைசாலையிலே நீ இருக்கிறாய்? No matter what that prison is, அந்த
சிறைசாலை என்னவா இருந்தாலும் சரி, my God is able to bring you out of that prison. அந்த சிறைசாலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர என் ஆண்டவரால கூடும். Why? ஏன்? Because he has already made a way for you. ஏனென்றால் ஏற்கனவே அவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்தார். Already he has blueprinted for you in your அவர் life. ஏற்கனவே அந்த ப்ளூ பிரிண்ட் உனக்காக செய்து வைத்திருக்கிறார். This morning, இந்த கால வேளையில் if you will believe, நீர் விசுவாசித்தார், you shall see that way open before you. உனக்கு முன்பாக அந்த வழி திறக்கப்பட்டதை நீ காண்பாய். My second point, இரண்டாவது குறிப்பு, look at Moses. மோசே பாருங்கள். Moses and the children of Israel, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் they left the land of Egypt எகிப்து இடத்தை விட்டு வெளியே வந்து and they are on to that promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் But போகிறார்கள். as they come, அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது they have the Red Sea before them. அவர்கள் முன்பாக செவிந்த சமுத்திரம் இருந்தது. The sea is flowing above. அங்கே அந்த அந்த தண்ணீர் அங்கே போய் கொண்டிருந்தது. What happened? என்ன நடந்தது? The Red Sea before them, அவருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம், Pharaoh, his army and chariots at the back of them. அவனுக்கு பின்னாக பார்வோனும் சேனையும் எல்லா அங்க At the back of them, அவருக்கு முன்பாக பின்னாக வந்தது. no way of escape. தப்பித்துக் கொள்ள ஒரு வழியும் இல்லை. On either side, big huge mountains. ரெண்டு பக்கம் பார்த்தால் பெரிய பர்வதங்கள். They were in desperate situation. அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்தாங்க. They were trapped on every side. எல்லா வழியும் அவர்களுக்கு மூடப்பட்டிருந்தது. Nowhere to turn. எந்த வழிக்கும் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. Nowhere to escape. தப்பித்துக் கொள்ள ஒரு வழியும் இல்லை. They were caught before the Red Sea and Pharaoh at the back of them. முன்பாக சிவந்த சமுத்திரமும் பின்னாக பார்வோனால அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். There were times when they wanted ready to give up. அந்த நேரம் அவர்கள் ஒப்பு கொடுக்க ஒரு நேரமாய் இருந்தது. But what happened? என்ன நடந்தது? They cry out to Moses. அவர்கள் மோசேயின் இடத்திலே புலம்பினார்கள். Moses, you brought us here into the wilderness for us to die. மோசேயே, நீ இந்த வனாந்தரத்திலே நாங்கள் மடிந்து போகவா எங்களை கொண்டு வந்தீர்? But Moses cried out to God. ஆனால் மோசே ஆண்டவரிடத்திலே அழுதுகிறார். And God said, ஆண்டவர் சொல்லுகிறார், Moses, மோசே, stand still and see the salvation of your God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள். The Red Sea was overflowing. அங்கே அந்த சிவந்த சமுத்திரம் அங்க புரண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. Pharaoh, his army, chariots at the back of them. அவனுக்கு பின்னாக பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுக்கு பின்னாக தொடர்ந்து வந்தார்கள். No way of escape. தப்பித்துக் கொள்ள ஒரு வழியும் இல்லை. The time and the situation was very rough and tough. அந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக இருந்தது. But what did they do? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? They began to cry out to Moses. மோசேயின் இடத்திலே அவர்கள் அழுகிறார்கள். And Moses cried out to God. ஆனால் மோசே ஆண்டவரிடத்திலே அழுகிறார். What happened? என்ன நடந்தது? God spoke to Moses. ஆண்டவர் மோசேயிடத்திலே Yes, பேசினார். Moses, stand still நீ அமர்ந்திரு and see the salvation of your God. ஆண்டவருடைய ரட்சிப்பை நீ பார். This morning, இந்த கால வேளையிலே are you standing in a place where you are trapped on every side? எல்லா வழியும் உனக்கு மூடப்பட்டதாய் காணப்படுகிறதா? Are you ready to give up and go back to from where you came? நீ அதை ஒப்பு கொடுத்து நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துல திரும்பி போக நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Or will you stand boldly in the presence of the Lord and say, my God will make a way for me even here? ஆனால் தைரியமாய் உறுதியாய் நின்று, இல்லை இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்று நீ உறுதியாய் நிற்கிறாயா? A choice stands before you. உனக்கு ஒரு காரியங்கள் இந்த உன்னுடைய ஒப்பு கொடுக்கப்படுகிறது. What will you make a decision today? இன்றைக்கு நீ எந்த காரியத்தை தீர்மானம் செய்ய வேண்டும்? Will you listen to your God? உன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை நீ கேட்பாயா? Will you follow his word? அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பாயா? Then a way will be open for you. அப்பொழுது உனக்கு ஒரு வழி ஆயத்தப்படுத்தப்படும். Or இல்லை என்றால் will you close your ears to everything and go back to from where you came? எல்லா காரியத்துக்கும் உன் காதை அடைத்து நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி போவாயா? May I urge you this morning? இந்த கால வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Lift up your eyes unto the hills from whence cometh your help. உனக்கு உதவி வரும் கன்மலை நோக்கி நீங்கள் பாருங்கள். Because your help comes from God who made heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். Enemy might come against you. உனக்கு விரோதமாய் விரோதி வருவான். Waters might try to overflow you. தண்ணீர் உன் மேலே புரண்டு வரும்.
But if you will stand still, ஆனால் நீ உறுதியாய் நிற்கும் பொழுது, if you will stand still knowing God is with you, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து நீ உறுதியாய் நிற்கும் பொழுது, then you shall go through that Red Sea, no matter how great that water. அந்த தண்ணீர் எவ்வளவு பெரிதாய் புரண்டு வந்தாலும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே அது ஒன்றுமில்லாமல் உனக்கு காணப்படும். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? The waters were divided on either side. ரெண்டு பக்கமும் அந்த தண்ணீர் பிரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. And the people, the children of Israel, walked on dry ground. அந்த வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். How was it possible? இது எப்படி நடந்தது? With God, all things are possible. ஆண்டவராலே எல்லாம் கூடும். If you will trust in God today, இன்றைக்கு நீ ஆண்டவரை விசுவாசித்தானா, no matter how great that water before you, அந்த தண்ணீர் உனக்கு முன்பாக இருக்கிறது, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், no matter how great the enemy that is against you at the back of உனக்கு you, பின்னாக இருக்கிற விரோதியானவன், அவன் சத்துருவானவன் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், God shall make a way for you. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்த பண்ணுவார். In the midst of the Red Sea, He shall make a way for you. அந்த சிவந்த சமுத்திரத்திலே ஒரு வழியை உனக்கு In the midst of உண்டாக்குவார். that wilderness, He shall make a way for you. அந்த வனாந்தரத்திலே உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். In the midst of the desert, He shall make a way for you. அந்த வாந்தர வழியிலே உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். My third point. என்று மூன்றாவது குறிப்பு, This man Joshua, இந்த மனிதனாகிய யோசுவா, he stands now before the city of Jericho. அங்க எரிகோவுக்கு முன்பாக அவன் நிற்கிறான். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, the walls of Jericho are high and thick. அந்த எரிகோ பட்டணம் அது மிகவும் உயரமாக அது பெரிதாக காணப்பட்டது. Impossible to go through this big fort. இந்த அந்த பெரிய through those walls. அந்த சுவர் பக்கமாய் அதுக்குள்ளே அவன் போக முடியாமல் இருந்தது. Because it was so high. அது ஏனென்றால் அவ்வளோ உயரமாக காணப்பட்டது. So thick were those walls. அந்த சுவரானது அது மிகவும் கடினமாக பெரிதாய் இருந்தது. They are standing before this Jericho wall. அந்த எரிகோ சுவருக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Impossible to get the victory. வெற்றி கிடைக்க அது கூடாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. Too big for a victory. இது வெற்றிக்கு இது பெரிய காரியமாக காணப்பட்டது. Jericho was a great city. அங்க எரிகோ ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. It was a great fortress. அங்கே அது ஒரு பெரிய அரணாக கோட்டையாக இருந்தது. The walls, the gates were closed. அங்கே அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. But for this man Joshua, ஆனால் இந்த மனிதனாக யோசுவாவுக்கோ, as he stood before this Jericho, அந்த எரிகோக்கு முன்பாக அவன் நின்ற பொழுது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, God spoke to him and said, ஆண்டவர் அவனோடு கூட பேசி சொல்லுகிறார், I have given this city Jericho into your hand. நான் இந்த எரிகோவை நான் உனக்கு உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன். Remember church, சபையாரே நீங்கள் நினைக்க வேண்டும், when God gives you a work, ஆண்டவர் ஒரு வேலையை உனக்கு கொடுப்பாரானால், He always prepares you to do that work. நீ எப்போதும் அந்த வேலையை செய்ய நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, this man Joshua, இந்த மனிதனாக யோசுவா he trusted in God. ஆண்டவரிலே ஒரு நம்பிக்கை வைத்தார். Why? ஏன்? For the Bible says, வேதம் சொல்லுகிறது, when Moses, Joshua and all the people went to the temple of God, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மோசே, யோசுவா இவர்கள் எல்லாம் போன பொழுது, they finished worshipping God. ஆண்டவரை ஆராதித்து முடித்து, they all went back to their own tents. அவர்கள் எல்லாரும் அவரவர் கூடாரத்துக்கு போனார்கள். But this man Joshua, ஆனால் இந்த மனிதனாகிய யோசுவாவோ, he stayed in the tabernacle. அங்கே அந்த பலிபீடத்தில் அண்டிலே அவன் நின்றான். Why? ஏன்? He stayed to worship his God. ஆண்டவரை அந்த இடத்திலே ஆராதிக்க அவன் அந்த இடத்திலே நின்றான். So trust and faith comes when you come to the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வரும்போது அங்க நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு வரும். And God had already commanded Joshua, Joshua, I have given you this city. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், யோசுவா, நான் உன் கையிலே இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன். This strategy was given to Joshua. இந்த பொறுப்பு யோசுவாக்கு கொடுக்கப்பட்டது. What did they have to do? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 6 days they had to round the entire city once every day with quietness. அமைதியோடு கூட ஒரு நாளைக்கு 6 முறை இந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி வர வேண்டியதாய் இருந்தது. But on the 7th day, ஆனால் 7வது நாளோ 7 times they had to go around
those walls. அந்த அதை சுற்றிலும் 7 முறை அவர்கள் போக But the வேண்டியதாயிருந்தது. Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது 6 times they had to go without making any noise. சத்தம் போடாமல் அமைதியோடு கூட 6 முறை அவர்கள் போக But on the வேண்டியதாயிருந்தது. 7th time, ஆனால் 7வது நாளோ they had to blow their trumpets. அவர்கள் எக்காலம் ஊதி And with a great shout of praise to God, ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து ஆர்ப்பரித்து they were going to get the victory. அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்க போகிறது. And what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? They marched around that city of Jericho. அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலுமாய் அவர்கள் வந்தார்கள். Prayer and meditation towards their God. அவருடைய ஆண்டவருக்கு ஜெபத்தோடு கூட அவர்கள் தியானத்தோடு கூட அவர்கள் அதை சுற்றி வந்தார்கள். All that the Lord commanded them to do, they did. என்னென்ன ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தாரோ அவர்கள் அதெல்லாம் செய்தார்கள். They followed in faith the plan of God. ஆண்டவருடைய திட்டத்தை அவர்கள் விசுவாசத்தோடு கூட அதை நம்பி போனார்கள். And what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? On the 7th day, அந்த 7வது நாளிலே at the 7th time, as they went around that wall, அங்க 7 தரம் அந்த சுவரை சுற்றி வரும் பொழுது with a great shout of praise, எக்கால சத்தத்தோடு கூட அவர்கள் வரும் பொழுது with a great shout of the trumpet, எக்கால சத்தத்தோடு கூட அந்த அவர்கள் ஊதி what happened? என்ன நடந்தது? The walls fell down flat. அங்கே அந்த சுவரானது தரைமட்டமாக விழுந்தது. Why? ஏன்? They obeyed their God. அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். What is the wall that is standing before you? உனக்கு முன்பாக எந்த சுவர் நின்று கொண்டிருக்கிறது? What is that wall that is not allowing you to cross? அந்த சுவர் எப்பேற்பட்டது? நீ அதை கடந்து போக கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. Remember, church, சபையாரை நினைவு கூறுங்கள். through that wall the Lord Jesus has already made a way for you. அந்த சுவருக்குள்ளாக ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Can you trust him? நீ அவருக்கு நம்புவாயா? Can you believe him? அவரை விசுவாசிப்பாயா? Can you tell him, yes Lord, I trust you today? இன்றைக்கு அவரிடத்திலே ஆம் ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? Can you say, yes Lord, I put my faith upon you? ஆம் ஆண்டவரே உனக்குள்ளே நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியுமா? If you will say, நீ சொன்னால் then that wall will be broken before you today. இன்றைக்கு உனக்கு முன்பாக அந்த சுவர் தரைமட்டமாக உடைக்கப்படும். Why? ஏன்? Because you have asked, the Lord is going to open that door. நீ கேட்டாய், ஆண்டவர் உன் வழியை உனக்கு திறப்பாய். Not only that, அது மாத்திரமல்ல, my Bible says, என் வேதம் சொல்லுகிறது Jericho the walls were broken. எரிகோ சுவர்கள் உடைக்கப்பட்டது. Joshua, யோசுவா, the children of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் they just walked into that land and possessed that land. அவர்கள் அந்த இடத்திலே போய் அவர்கள் அந்த தேசத்தை அந்த சுதந்திரித்துக் கொண்டார்கள். Why? ஏன்? God was faithful and true to his promise. அவருடைய கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் உத்தமவராய் இருந்தார். And my last point this morning, என்னுடைய கடைசி குறிப்பு the fiery furnace. அங்கே அக்கினி. Shadrach, Meshach and Abednego, சாத்ராக், மேஷாக், நேகோ பார்க்கும் பொழுது they're standing before that fiery furnace. அங்க இருக்கிற அந்த அக்கினிக்கு முன்பாக, சூளைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். King Nebuchadnezzar has made a great big image. அங்கே அந்த இடத்துல ஒரு பொருசலை அவர்கள் நேபுகாத்நேச்சார் உண்டாக்கினார். And he has declared to the people, ஜனங்களுக்கு அவன் அறிவித்தான். at the sound of music, அந்த சத்தம் பாடு, அந்த மியூசிக் அங்க கேட்கும் பொழுது all the people had to bow down and worship that image. அந்த சிலையை எல்லாரும் தலை வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். What does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? All the people gathered there at that place. அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் அங்க கூடி வந்தார்கள். And at the sound of music, அந்த சத்தம் அவர்கள் அந்த இடத்துல கேட்கும் பொழுது all of them worshipped. எல்லாரும் அங்கே பணிந்தார்கள். But except Shadrach, Meshach and Abednego. ஆனால் சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ தவிர மற்றவர்கள் எல்லாம் வணங்கார்கள். Why did they not bow down? ஏன் அவர்கள் வணங்கவில்லை? We shall bow down only to the living God. நாங்கள் ஜீவிக்கிற தேவனுக்கு முன்பாக மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம். We shall not bow down to this image. இந்த பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம். The officers came to King Nebuchadnezzar. அங்கே நேபுகாத்நேச்சார் இடத்துல, ராஜாவிடத்திலே அங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்தார்கள். These 3 young men have not bowed down to your image, O king. இந்த 3 வாலிபர்களும் உன்னுடைய பொருசலையை வணங்கவில்லை என்று சொன்னார்கள். What shall we do with them? அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? Bring them to me.
அவர்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். And he says, அவர் சொல்லுகிறார், make that fiery furnace 7 times hotter. அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக அதுக்கு அனல் மூட்டுங்கள் என்று சொன்னார். And he looks at Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோ பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்லுகிறான், The king says, ராஜா சொல்லுகிறான், one more chance for you. ஒரு தருணம் உனக்கு மீண்டும் கொடுக்கப்படும். The music will be played. அங்கே அந்த வாத்தியம் வாசிக்கப்படும். You need to bow down. நீ அங்கே வணங்க வேண்டும். You know what they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? King Nebuchadnezzar, ராஜாவாகிய நேபுகாத்நேசாரே, we shall be careful to give you an answer today. இன்றைக்கு நாங்கள் அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறோம். We shall not bow down to your image. உன்னுடைய பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம். Why? ஏன்? Because the God whom we serve is able to deliver us from this fiery furnace. நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Even if he does not deliver us, அவர் ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் we shall still not bow down to this your image. இந்த பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம். Faith அது விசுவாசம். in that time of testing. அந்த சோதனையின் நேரத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசம். A terrible situation that has come to destroy life. வாழ்க்கையை கெடுக்க ஒரு கொடூரமான சூழ்நிலை வந்தாலும் The devil forces you to make a decision. அந்த பிசாசானவன் ஒரு தீர்மானம் எடுக்க உன்னை அவன் ஏவினாலும் Will you make the right decision? நீ சரியான ஒரு தீர்மானத்தை நீ எடுக்க முடியுமா? These 3 young men, இந்த 3 வாலிபர்களும் the music was played again. அங்க வாத்தியம் வாசிக்கப்பட்டது. They stood strong and stood tall. அங்கே அவர்கள் உறுதியாகவும் அங்கே அசையாதபடிக்கு அவர்கள் நின்றார்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, King Nebuchadnezzar called the strongest men and told them, bind them and put them into the fire. அங்கே அந்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், பலசாலியான மனிதர்களை கொண்டு வந்து அவர்களை 3 பேரையும் கட்டி இதுல நெருப்பிலே போடுங்கள். What happened? என்ன நடந்தது? The Bible says வேதம் சொல்லுகிறது, that those who threw them into that fire, யாரு அந்த மனிதர்கள் எல்லாம் இவர்களை நெருப்பிலே அவர்களை போடும் பொழுது they also died. அவர்களும் செத்து போனார்கள். But those 3 men in the fire, அந்த அக்னி சூழலிலே இருந்த அந்த 3 வாலிபர்கள், the chains that were around them fell off, அவர்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கழண்டு போனது. and they walked around in that fire. அந்த அக்னி சூழலிலே அவர்கள் சுற்றி உலாவினார்கள். But the Bible says, வேதம் சொல்லுகிறது, King Nebuchadnezzar called his ministers and said, அங்கே நேபுகாத்நேச்சர் எல்லா அங்க அதிகாரிகளை அழைத்து, we put 3 men into the fire, அந்த அக்னி சூழலிலே நம்ம 3 மனிதர்களை போட்டோம். but I see a 4th man, ஆனால் 4வது ஒரு நபரை நான் காண்கிறேன். and he seems to be like the Son of God. அவர் தேவ சாயல் உடையவராய் இருக்கிறார். Amen. ஆமென். How did this happen? இது எப்படி நடந்தது? Faith in the God of the impossible. கூட அங்கே அந்த விசுவாசம், ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற அந்த ஆண்டவர் பேர்ல வைத்த விசுவாசம். That fire did not deter them from their faith. அவர் விசுவாசத்திலிருந்து அந்த அக்கினி அவரை பிரிக்கவில்லை. Why? ஏன்? Their worship, their faith on their God was so strong. அவர்கள் உறுதியா இருந்து விசுவாசத்தோடு கூட அந்த ஆண்டவரை அவர்கள் பற்றி The கொண்டார்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, King Nebuchadnezzar asked them to come out. நேபுகாத்நேச்சர் ராஜா அவர்களை வெளியே வர சொன்னார். And when they came out, அவர்கள் வெளியே வந்த பொழுது the flesh did not smell of fire. அந்த தசை எல்லாம் அந்த வெந்த அந்த நெருப்பின் வாடை அது கொடுக்கவில்லை. Their clothes did not smell of fire. அந்த உடை உடைந்தது கூட அது அக்கினி வாசனை இல்லை. Why? ஏன்? Because the presence of the living God was in their midst. அங்க 4வது நபராய் இருந்த அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை இப்படியாய் செய்ய வைத்தது. Even in the midst of that fiery furnace, அந்த அக்கினியின் சூளையிலே மத்தியிலே கூட these 3 young men, இந்த 3 they வாலிபர்கள் trusted God. அவர்கள் ஆண்டவரை God விசுவாசித்தார்கள். delivered them. ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். God made a way for them in that fiery furnace. அந்த அக்கினி சூளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். Church, this morning, சபையாரே, இந்த கால வேளையிலே what is that fiery furnace that stands before you? உனக்கு முன்பாக நின்றிருக்கிற அந்த அக்கினி சூளை எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? Can you stand strong in your faith for God? ஆண்டவருக்காக உறுதியோடு விசுவாசத்தோடு கூட அதுக்கு முன்பாக நீ நிற்க முடியுமா? Can you trust your God no matter how great that fiery furnace? அந்த அக்கினி சூளை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு கூட நிற்க முடியுமா? Can you make a decision today and say, yes, I shall stand for my God, no matter how great
that fire. அந்த அக்கினி எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் உறுதியாய் நிற்குவேன் என்று நீ அந்த சரியான ஒரு தீர்மானத்தை நீ எடுக்க முடியுமா? If you will have faith in God, நீ ஆண்டவரிலே விசுவாசம் வைத்தால், if you will trust in Him today, இன்றைக்கு அவரிலே நீ நம்பிக்கை வைத்தால், He will make a way of escape for you. இன்றைக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உனக்கு அவர் உண்டாக்குவார். Why? ஏன்? He has everything planned for you. உனக்காக எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். If you will allow Him to work on your behalf, He will make a way for you. உன்னுடைய பட்சத்திலே அவர் கிரியை செய்ய நீ ஒப்பு கொடுப்பீர்களானால் எல்லாவற்றையும் அவர் உனக்காக செய்வார். What is your problem this morning? இன்றைக்கு உன் பிரச்சனை என்னவா இருக்கிறது? Is it a prison? இது சிறைசாலையா? He is making a way for you. ஒரு வழியை அதில் உனக்கு உண்டாக்குறார். Is it the Red Sea? சிவந்த சமுத்திரமா? He is making a way for you. அதில் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குறார். Is it the great big walls of Jericho? எரிகோவின் சுவராக இருக்கிறதா? He is making a way for you. அதில் ஒரு வழியை உனக்கு உண்டாக்குறார். Is it a fiery furnace that stands before you? உனக்கு முன்பாக நிற்கிற அந்த அக்கினி சூளையா? He will still make a way for you. அதிலும் கூட ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை If you will trust Him, if you will believe in Him. அவரை விசுவாசித்து நீ நம்புவீரானால், This morning, இந்த கால வேளையிலே before I close, நான் முடிக்கிறதுக்கு முன்பாக will you make a decision for your God this morning? உன்னுடைய ஆண்டவருக்காக நீர் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும். What is that decision? அந்த தீர்மானம் என்னவென்றால், I shall trust my God. நான் என் ஆண்டவரை நான் நம்புவேன். I shall believe in my God. என் ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசம் I வைக்குவேன். shall have faith in my God. ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசத்தை வைப்பேன். No matter what my problem is, என்னுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, no matter how great the waters before me, எனக்கு முன்பாக அந்த தண்ணீர் எவ்வளவாய் புரண்டு வந்தாலும் no சரி, matter how great the wilderness before me, எனக்கு முன்பாக அந்த வனாந்தரம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் no சரி, matter how great that fiery furnace that comes before me, எனக்கு முன்பாக வருகிற அந்த அக்கினி சூளை எவ்வளவாய் அது இருந்தாலும் பெரிதா my trust இருந்தாலும், and my faith shall be upon my God this morning. இந்த கால வேளையிலே என்னுடைய நம்பிக்கையும் என் விசுவாசமும் என் ஆண்டவர் பேரிலே இருக்கும். If that is the decision you make today, அந்த தீர்மானத்தை இன்றைக்கு நீ செய்வீரானால், shall we pray together this morning? எல்லாம் நாம் சேர்ந்து இந்த கால வேளையிலே நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord Jesus, that you are the true living God. ஆண்டவரே, நீ உள்ள ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord, that you're a God who will make a way for us. ஆண்டவரே, நீர் வழியை எங்களுக்கு உண்டாக்குற தேவனாய் No matter இருக்கிறீர். where we are, நாம் எங்க இருந்தாலும் சரி, no matter what is coming against us, எங்களுக்கு விரோதமா என்ன வந்தாலும் சரி, we know, Lord, that you will make a way. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழி உண்டாக்குவோம் என்று ஆக்குவீர் என்று அறிந்திருக்கிறோம். And through that way, அந்த வழியிலே help us to understand you more. ஆண்டவரே, இன்னும் அறிந்து கொள்ள, நம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to put our faith upon you, O God. ஆண்டவரே, உங்க விசுவாசத்தின் பேர்ல வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to stand strong in you, Lord ஆண்டவரே, Jesus. உமக்குள்ளே நாங்கள் உறுதியாய் பலத்தோடு நிற்க உதவி Thank you, செய்யும். Lord, for hearing our prayer. என் ஜெபத்தை எங்களுக்கு கேட்டபடியால் நன்றி Thank செலுத்துகிறோம். you for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு We நன்றி. shall be careful to give you praise, glory, and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறேன். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.